ஒரு இயற்கை ஆர்வலராக இருக்கின்ற நீங்கள், இசையமைப்பாளர், ஆசிரியராக பன்முக திறமையோடு இருக்கின்ற நீங்கள் இன்னும் அதிகப்படியான ஒரு பணியினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட பின்தங்கியவர்களுக்கு நீங்கள் ஆற்றுகின்ற அற்புதமான பணி. குறிப்பா திருநங்கைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க அவங்கள ஒரு மையமா வச்சு ஒரு பல சமூக பணிகளை செய்துட்டு இருக்கிறார். அந்த பணிகளுக்கான ஆதாரமும் ஆரம்பமும் எப்படி? கொரோனா காலங்களில் எல்லாருமே வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ மாவட்ட நிர்வாகத்திட்ட கேட்டு நாங்கள் ஒரு குழு எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கவும், அடுத்து நிறைய அரிசி, பருப்பு, காய்கறிகள் இதெல்லாம் சேமித்து ஒரு வேன் வச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் கொண்டு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த டயத்தில் எங்களுக்கு மாதிரி ஒரு 5 குரூப்புக்கு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பாதுகாப்பாக இருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசு அவங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு ஊருக்கு வெளியே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் இந்த இடத்துல திருநங்கைகள்லாம் இருந்தாங்களா, அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த யோசனை வந்ததுக்கு அப்புறம் தான் உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போனால் அவங்க பசியும் பட்னியிலையும் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. போய் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு 10 நாளைக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டோம். எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய தேவை இருந்தது. ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய், அந்த மண்ணெண்ணெய் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. வாங்கி எல்லாமே கொடுத்தோம். அன்றைக்கி அவங்க பட்ட சந்தோஷம், அவங்க அந்த ஒரு ஆசீர்வாதம் ஒன்று கொடுத்தாங்க. தலையில் கை வச்சு, அந்த கண்ணீரோடு எங்கள் தலையில் கை வச்சு, நல்லா இருப்ப நீ, உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வாழ்த்துனது அன்றைக்கி என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய அந்த சந்தோஷமாக நினச்சேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதாவது செய்யணும், இவங்களுக்கு இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு தனி அரசுலேயே ஒரு தனி ஒரு இது இருக்கிறாங்க. அவங்கள சந்தித்து நாங்கள் வெளியிருந்து கொண்டு போய் அரசு மூலியமாக அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க இப்போ மேன்மையாக இருக்கிறாங்க. நிறைய திருநங்கைகளை கூப்பிட்டு நாங்கள் பேசி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி நிறைய திருநங்கைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம். அதை வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் தரம் உயர்த்தணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அது இருந்தது. அதே மாதிரி இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஹோப் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு நிறைய அவங்கள தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எப்போ என்ன நோய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு தெரியாது. அவங்கள பாதுகாக்கிறது, அதையும் அவங்களையும் அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கணும். முதல்ல நான் போகும்போது 28 குழந்தைகள் இருந்தாங்க. இப்போ 18 குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. மற்ற குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய வாழ்நாளை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது அந்த குழந்தைகள்லாம். இந்த மாதிரி நம்ம சமூகத்தில் போய் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம குழந்தைகள், நம்ம ஃபேமிலி, நம்ம வீடு, நம்ம சொத்து, நம்ம சுகம், நம்ம வீடு வாசல், இப்படியே போகிறோம். அது இல்லை, இதை தாண்டி ஒன்று இருக்குது. அதை எல்லாருமே நீங்கள் பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைத்ததன் வெளிப்பாடாக நீங்கள் இன்னைக்கு அதை பணிகளை மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே வரீங்க. இந்த பணிகள் உங்களுக்கு எப்படி தன்னெழுச்சியாக நீங்கள் பண்ணதாக இருந்தாலும் இதற்கு பின்னால் உங்களுக்கு ஊக்கமும் ஆதரவும் நிதிகளும் மிகப்பெரிய அளவில் தேவை. அதை எப்படி நீங்கள் சரி கட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்பு இல்லைன்னு ஒரு இல்லத்துக்கு போயிருந்தேன். ஒரு பாட்டியை அனுப்பிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த பாட்டி ரோட்டில் அழுதுட்டு நின்றுது. நான் என்ன பண்ணேன், காரில் தூக்கி வச்சு உடனே அன்பு இல்லத்தில் கொண்டு போய் விட்டேன். அன்பு இல்லத்தில் விட்ட உடனே உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா, என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறைய பேர் இருக்கிறதுனால மாவு அரைக்க முடியல, எனக்கு ஒரு பெரிய கிரைண்டர் ஒன்று வேணும் அப்படின்னு. வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிரைண்டருடைய ரேட்டெல்லாம் தெரியாது. ஒருத்தங்களுக்கு போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கிரைண்டர் கேட்குறாங்க, வாங்கி கொடுக்கலாமா? தாராளமாக வாங்கி கொடுக்குறேனே அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த பில்லை உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணி விட்ருங்க அப்படின்னு. பில்லு வந்ததுக்கப்புறம் தான் நானே பார்க்குறேன், அது 50,000 ரூபா கொடுத்துட்டாங்க. யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டாங்கிறத கடவுள் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறார். 3 விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு, கடவுளுக்கு, ஏழைகளுக்கு. இந்த 3 பேருக்கும் உதவி செய்யணுன்னா கடவுள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் உதவி செய்ய முடியும். நீங்களாக நான் செய்துட்டேன் அப்படின்னு ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க. ஒருத்தருக்கு காசு போடுறேன், ஒரு 50 காசு போடணும், ஒரு ரூபா போடுறீங்கன்னு வைங்களேன்.
அதை போடுறது கூட அது போடுறதுக்கு உங்களுக்கு கடவுள் விதிச்சிருந்தா தான் நீங்கள் போடுவீங்க, இல்லைன்னா அதை கடந்து போயிட்டே இருப்போம் நம்ம. அதே மாதிரி உதவி செய்கிறதுங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம், பெரிய வரம் அது. அதை நான் செய்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பெண் குழந்தைகளுக்கு நிறைய செய்கிறதும் இந்த வயதானவர்களுக்கு செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். பிரசன்ஸ் ஆஃப் காட் மூமெண்ட் மீடியா என்பது வந்து மிகப்பெரிய ஒரு பணியினை செய்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்திலே. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஃபாதர் ஆண்டனி சூசை அவர்களுடைய லட்சியத்திலும் கனவிலும் இதுவும் ஒரு சிறிய பகுதி. அவர் செய்யக்கூடிய மிக உன்னதமான பணிகளுக்கு மத்தியிலே இதற்கும் அவர் பல நேரங்களை ஒதுக்கி இருக்கின்றார். எப்படி என்றால், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களில் இந்த அதிக பேருக்கு தேவையானது ஒரு வாழ்க்கை பாதைக்கான வழிகாட்டியும் ஒரு நம்பிக்கை வார்த்தைகளும் தான். இந்த மீடியா பணி என்பது இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கும் மனிதர்களுக்கு மிக முக்கிய தேவையான ஒரு வழிகாட்டுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு ஆறுதலுக்குரிய வார்த்தைகள், இது எல்லாமே இங்க கிடைக்கிறது மாதிரி தான் செய்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இணைப்பை உருவாக்கி இருக்கின்றீர்கள். உங்களுடைய பயணமும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் ஃபாதர் ஆண்டனி சூசை அவர்களோடு எப்படி அமைந்திருக்கிறது? நான் ஒரு பாடல் மூலியமாக தான் தந்தையை சந்தித்தேன். ஃபாதர் ஆண்டனி சூசையோட பேசுகிறதுக்கு, அதாவது நான் எப்போதும் பாடல் முடித்த உடனே வாய்ஸ் எடுக்கிற அன்றைக்கி தான் நான் வந்து எல்லோரும் வருவாங்க ஸ்டுடியோவுக்கு. ஸ்டுடியோவில் வந்து பார்ப்பாங்க. வாய்ஸ் எடுத்து முடித்த உடனே எல்லோரும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி கிளாப் பண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி அவங்க கையில் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பு வந்து அடுத்த ஒர்க்கு அவங்களோட பண்ணால் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய வேலை போய்கிட்டே இருக்கும். 4-5 ஸ்டுடியோவில் நான் வேலை பார்த்துட்ருப்பேன். அதனால் ஒரு வேலை முடிஞ்ச உடனே இன்னொன்று என்னென்னா, எனக்கு அடுத்த இதே பாடல் வந்து அடுத்த இதுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்போவே உடனே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்த ஒர்க்குக்கு போயிடுவேன். அதனால தான் என்னால் புதுசாக கொடுக்க முடிஞ்சுது. இப்போதைக்கு நான் பண்ணின எந்த வால்யூமும் என்கிட்ட கிடையாது, இன்னொரு வரைக்கும் கிடையாது, நான் வச்சுருக்கிறது இல்லை. நான் இந்த உலகத்துக்கு கொடுத்தாச்சு, முடிஞ்சுது. அதே மாதிரி நான் இருப்பேன். ஆனால் ஃபாதர் ஆண்டனி சூசை வந்து என்னோட பேசுவார். ஃபாதரே 2-3 தடவை ஃபோன் பண்ணி நெல்லை எப்படி இருக்கீங்கன்னு பேசுவாங்க. அப்போ ஃபாதர் 3 தடவை பேசுகிறாங்க, நம்ம ஒரு தடவை கூட நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் பேச ஆரம்பித்தேன். அப்படி பேச ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்குள்ளே அப்படியே பேச்சு நைட்டில் இந்த ஒர்க்கு முடியுது வரை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நல்ல நண்பர்களாக மாறிட்டோம். சிறந்த நண்பர்களை, என் மனசில் உள்ளதெல்லாம் அவர்கிட்ட கொட்டி தீர்க்கிறது, அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறது, இதை இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி செய்யலாம். மனசில் உள்ளது என்ன, இதுதான், இந்த ஏழைகளுக்கு செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். காலையில் எழுந்த உடனே அதுதான் ஞாபகத்துக்கு வர்றது, அதுதான் வர்றதுனால ஃபாதரோடு பேசினேன். ஃபாதர், என்கிட்ட ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்க, நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு உங்கள்கிட்ட வந்து உதவி கிடைக்குமா அப்படின்னு. எத்தனை குழந்தைக்கு முடியுமோ கொடுங்க அப்படின்னு. ஏன் 4 குழந்தைக்குமே தர்றேன் அப்படின்னாங்க. அவ்வளோ சந்தோஷமாயிட்டேன் எனக்கு. 4 குழந்தை, ஒரு குழந்தை 7th, ஒரு குழந்தை 8th, 2 குழந்தை 10th. 4 குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க. ஃபாதர்கிட்ட கேட்டோன்னு உடனே செய்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 குழந்தைகளும் கிறிஸ்தவ குழந்தைகள் கிடையாது, 4 குழந்தைகளும் இந்து குழந்தைங்க. நான் வந்து அது கிறிஸ்துவ இந்துன்னு நான் பார்க்கல. அப்போ திடீர்னு ஐயோ நான் இதையும் கேட்க மறந்துட்டேன்னா, அடுத்த நாள் ஃபாதர் ஃபோன் பண்ணும்போது, ஃபாதர் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலை, நேற்று தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது, 4 குழந்தைகளும் கிறிஸ்டின் குழந்தைகள் இல்லை, 4 குழந்தைகளும் இந்து குழந்தைகள் தான் அப்படின்னு. சார், தேவைங்கிறது கிறிஸ்தவனுக்கோ இந்துக்கோ முஸ்லீமுக்கோன்னு இல்லை, தேவைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது போய் சேரணும். அங்கே மதங்களையோ ஜாதிகளையோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாங்க. நான் எங்கேயோ என் மனசில் ஆழத்தில் போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க ஃபாதர். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. தேவை வந்து எல்லாருக்குமே இருக்குங்கிறது விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, அது நமக்கு தெரிகிறதில்ல. தேவை எல்லாருக்கும் இருக்குது. அந்த இடத்துல நம்ம மதமோ ஜாதியோ பார்க்கவே கூடாது. அந்த தேவையை சந்திக்கிறதுக்காக போயிடணும். அதில் அவரோட ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் ஆண்டனி சூசை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தடையும் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. இன்றைக்கி கூட தஞ்சாவூர் நால்வர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு பெரிய, அவங்க தான் பரதநாட்டியத்துக்கே அடிக்கோலி. அவங்க அந்த குருட்ட போய் இப்போ நம்ம 2 குழந்தைகளையும் டான்ஸ் கிளாஸு சேர்த்து இன்றைக்கி அவங்கள வந்து ஒரு வர்ணம் ஆடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதையும் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ இப்போ அதுக்கு எல்லாமே கீபோர்டு வாசிப்பாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க.
நல்ல சமுதாயத்தில் ஒரு சிறந்த குழந்தைகளாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 2 குழந்தைகளும் வந்து இலங்கை தமிழர்கள் குழந்தை. அவங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து இன்னும் சரியான அவங்க நல்லா படித்து மேலே வரலன்னா அவங்களால மேலே வர முடியாது. மறுபடியும் ஏதோ ஒரு லெவலில் தான் போய் ஆகணும். அதனால் அந்த குழந்தைகள் ஒரு 7 குழந்தைகளை நான் கையில் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த 7 குழந்தைகளுடைய லைஃப்பை மேலே கொண்டு வர்றதுக்கு இலங்கை தமிழர் குழந்தைகள் நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்குது, நல்ல திறமைசாலிகளாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் எனக்கு உதவி செய்கிறது நம்ம ஆண்டனி ஜோசப் ஃபாதரும். அதில் வந்து அவரோட இருக்கிற நாட்களும் அவரோட பேசுகிற பேச்சுகளும் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. இப்போ கூட அவரை நினச்ச உடனே எனக்கு ஒரு சில நிமிஷம் கண் கலங்கிட்டுது. நிச்சயமா ஒரு மனசின் ஆழத்துல இருந்து நீங்க கிடைக்கப்பட்ட உதவி உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமான விஷயமா இருந்தது. அதுதான். இன்னும் ஒன்று உங்க வழியா மற்றவங்களுக்கு தெரியணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இந்த மாதிரி பணிகளை செய்யும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி செய்கின்ற ஒரு மன வலிமை நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அதுல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் தான் நிச்சயமாக காரணமாக இருக்க முடியும். இதை மற்றவர்களும் எவ்வாறு எடுத்து செய்யலாம், நாமும் பிறருக்கு எவ்வாறு ஒரு வழிகாட்டும் ஒளியாக ஒரு கைடிங் லைட்டாக இருக்கலாம் என்பதை அந்த பணிகளை செய்கின்ற நீங்களே சொல்லும்போது நல்லா இருக்கும். அதாவது இளைஞர்கள் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. உதாரணத்துக்கு பாருங்களேன், 15 வயசு நிரம்பின தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் குழந்தைகள் வந்து 10th எக்ஸாம் எழுதுகிறாங்க. அங்கேருந்து பாருங்கள், 16 வயசில் 10 லட்சம் பேர் வெளியே போகிறாங்க. 11th போகிறான், 12th 17 வயசில் போகிறாங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயர் 18. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைஞ்ச நாடு. 15லேருந்து 35 வரை இருக்கிறது கிட்டத்தட்ட 68% இருக்காங்க. இந்த இளைஞர்களை வச்சு எப்படிலாமோ சாதிக்கலாம், நிச்சயமாக சாதிக்க முடியும். ஸோ இந்த இளைஞர்களுக்கு இயற்கையை நிறைய பரிசுகள் நம்ம கொடுத்துருக்கு. ஏன்னா நாங்கள்லாம் வாழ்ந்து முடித்தவங்க, நல்லா தெரிஞ்சுக்காங்க. போதும், எனக்கு திருப்தி, நான் எல்லா விஷயத்துலையும் இந்த உலகத்துக்கு வந்தேன், இதெல்லாம் செய்தேன், இதெல்லாம் முடிச்சுட்டேன், எனக்கு திருப்தி, நான் நிம்மதியாக இனிமேல் கடவுள்கிட்ட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு இருக்குங்கிற அந்த முழு திருப்தி என்கிட்ட இருக்குது. இந்த திருப்தி ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான், நான் நிறைய குழந்தைகளுக்கு இதை தான் பேசுகிறேன், நிறைய பேருக்கு அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஆறுகளும் உங்களுடையது. இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உன்னுடையது. யாருக்கும் உரிமையானது கிடையாது, எல்லாருக்குமானது. அதான் ஆரம்பத்திலே சார் அழகாக சொன்னாங்க, இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லாமே எல்லாருக்கானது. அது மரம், செடி, கொடி, பறவை இனங்கள் எல்லாருக்கும், மிருகங்கள் எல்லாருக்கும். நீ மட்டும் அதை ஆள்றதுக்கான ரைட்ஸ் உனக்கு யாரும் கொடுக்கல. அதனால் அதை தான் சொந்த இதாக எடுத்துக்காதீங்க. இளைஞர்கள் எல்லாரும் இதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். இயற்கையை பாதுகாக்க வரணும், நிறைய மரங்களை நட சொல்லணும். இதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஜல்லிக்கட்டை நடத்தி ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினீங்களோ அதே மாதிரி இந்த இயற்கைக்காக ஒரு புரட்சியை நீங்கள் தயவுசெய்து எடுக்கணும். நீங்கள் எடுத்து இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக சின்ன சின்ன குழுக்களாக நீங்கள் இணைஞ்சு செய்யலாம். இணைஞ்சி அங்கங்கே முதல்ல அந்த கீழே கிடக்க பிளாஸ்டிக்கை பிறக்கிடுவோம். நிறைய வாரத்துக்கு ஒரு நாள் போய் பிளாஸ்டிக் பிறக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பிளாஸ்டிக் கிடக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் வளமையான இந்தியாவை நம்ம பார்க்கலாம். இறுதியாக இந்த சமூக பணி எல்லாவற்றையும் கடந்து ஒரு சமூக சேவை என்ற எண்ணமும் பணியும் இனிவரும் சமூகத்திற்கு எந்த மாதிரியாக இருக்கும்? எல்லாருமே இன்னைக்கு அவசரமான ஒரு உலகத்தில் இருக்காங்க. தன்னுடைய வேலைகளை செய்வதற்கே நேரம் இல்லை, தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கே நேரம் இல்லை என்ற ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக பிறருடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய நேரத்தில் ஒரு பகுதியாவது செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு அத்தியாவசிய தேவையும் இருக்கிறது. அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும்? எல்லோருக்கும் அது அமையவும் செய்யணும். அதாவது என்னுடைய மனசில் மட்டும் இவ்வளவு எண்ணங்களும் என் மனசில் மட்டும் உதயமாகி நான் செய்தேன் அப்படின்னா, எனக்கு பின்னால் எவ்வளோ பேர் உதவி செய்தாலும் என்ன வழி நடத்துறதுக்குன்னு ஒருத்தங்க வேணும். அந்த வழி நடத்துறது தான் என்னுடைய மனைவி திருமதி ராணிராஜன். நான் எந்த காரியங்களை செய்யறதுக்காக போனாலும் சரி தான், அதுக்கு முதல் கட்டமாக எனக்கு வழி அனுப்பி வைக்கிறதே என்னுடைய மனைவி தான். ஸோ என்னுடைய மனைவி எனக்கு சரியான இடத்துல அமைஞ்சதுனால என்னால் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடிஞ்சுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும்
ஒரு நல்ல மனைவியும் நல்ல மனைவிக்கு நல்ல கணவனும் அமைஞ்சாச்சுன்னா இந்த உலகத்தில் அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது நடக்கும். அதுதான் என்னுடைய எண்ணம். அடுத்து இளைஞர்களாகிய நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க பார்க்குறேன். இப்போ என்னுடைய பொண்ணையும் பார்க்குறேன், என்னுடைய பையனையும் பார்க்குறேன், ஓடிட்டே இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது ஏன்னா கார்ப்பரேட் உலகத்தில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. நாங்கள் எங்கள் இடத்துலேருந்து உங்களை பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் இருந்த காலங்கள் வேறு, நாங்கள் ஜாலியாக இருந்த காலங்கள் வேறு. சரியா? ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையாங்கிறதே எங்களுக்கு தெரியலை. இளைஞர்கள்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னே தெரியல, எப்படி காலத்தை கொண்டுட்டு போகிறீங்கன்னு தெரியல. ஸோ எல்லாமே ஓடிட்டே இருக்கிறீங்க. இந்த ஓட்டத்துலேயும் ஏதாவது யாருக்காவது உதவி செய்ய முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள். யாருக்காவது தேவை இருக்குது, நிறைய பேருக்கு தேவை இருக்குது. தேவை அறிஞ்சு செய்யுங்க. தேவை அறிஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவிகள் யாருக்காவது செய்யுங்க. இந்த இயற்கையை ஒரு நிமிஷமாவது டெய்லி காலையில் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த இயற்கைக்கும் மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல பணியாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாக சமூகமாக ஆதியில் இருந்தது போல் ஒரே சமூகமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி சார். நம்ம ஒவ்வொரு செயலில் தான் இறை பிரசன்னத்தை உணர முடியும். அடுத்தவங்க துயரத்தில் இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலும், தேவையில் இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு உதவியும், நம்பிக்கை இழந்து ஒரு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையும் நிச்சயமாக ஒரு இறை பிரசன்னத்தின் செயல்பாடு தான். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் காட் மூவ்மெண்ட் மீடியா சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்கள். பிரசன்ஸ் ஆஃப் காட் மீடியா நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. கைடிங் லைட் நிகழ்ச்சியின் முதல் பகுதியின் நிறைவுக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். சின்ன சின்ன செயல்கள் பிறருக்கு ஒரு வழிகாட்டுவதாக இருந்தால் நாமும் ஒரு கைடிங் லைட்டாக இருக்கலாம். நாம் பகிரக்கூடிய ஒரு கருணை, நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி, இது எல்லாமே ஒரு பிறருக்கு வழிகாட்டும் ஒரு நிகழ்வாக செயலாக இருக்கும். அந்த வகையில் நீங்களும் இன்றைக்கு பிறருக்கு ஒரு கைடிங் லைட்டாக வழிகாட்டும் ஒளியாக இருக்கலாம். உங்களுடைய தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற பணிகளை இந்த சமூகம் தெரிந்து கொள்ளட்டும். அதனால் மென்மேலும் நிறைய வழிகாட்டும் ஒளிகள் வீசட்டும், நிறைய கைடிங் லைட்டுகள் உருவாகட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம்.